வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் த கேட் அண்ட் த பெயின் கில்லர் சப்ளிமெண்ட்ரியோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியோட சப் ஸ்டோரி தான் இது. ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயரில் அந்த டாம் அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் இருக்கிறான். அவன் எங்கே வாழ்ந்தானா பீட்டர் பர்க் அப்படிங்கிற மிசிசிப்பி ரிவரில் இருக்கிற ஒரு இடத்துல தான் வாழ்ந்து வந்துட்டுருக்கான். இந்த டாம் யாரோட வாழ்கிறான்னா ஆண்ட் பாலி அண்ட் அவங்களோட பிரதர் சிட், அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இவன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து அவங்க ஆன்ட்டி கொடுப்பாங்க. அதுலேருந்து எப்படியோ கிளவரான ஐடியா பண்ணி தப்பிச்சு வெளியில் ஓடி போயிடுவான். இவனோட ஸ்கூல் லைஃப் ரொம்ப ஒரு சோகமான நிலைமையாக தான் போச்சு. எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்காது. பெக்கி தாச்சர் அப்படிங்கிற இவனோட ஃப்ரெண்டு அந்த டவுனுக்கு வர்றான். அவனை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அவன் கூட ஸ்கூலுக்கு போகிறத ரொம்ப விரும்புகிறான். ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கான். இது ரொம்ப நாள் நீடிக்கலை. அந்த பெக்கி தாச்சருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் அவன் ஸ்கூலுக்கு வரதான் நிப்பாட்டினான். ரொம்ப நாளாக வரவே இல்லை. ஸோ டாமுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் டாமோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு ஜோ கார்பர் அண்ட் ஹக் அப்படின்னு 3 பேர் சேர்ந்து ஜாக்சன்ஸ் ஐலாண்டு அப்படிங்கிற மிசிசிப்பியில் இருக்கிற ஒரு ஜாக்சன் ஐலாண்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அங்கே இவன் ஒரு கடல் கொள்ளையராக மாறுறான். டாம் ரொம்ப நாளாக வரவே இல்லை. மக்கள்லாம் என்ன பண்ணி நினைக்கிறாங்க, ஒரு வேளை இறந்து போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஃபினரலுக்கே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இந்த ஃபினரல் வரும்போது தான் அப்போ இவங்க 3 பேர் திரும்பி வந்துடுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, த டாம் சாயர் அப்படிங்கிற. அந்த டாம் சாயரில் இருக்கிற த கேட் அண்ட் த பெயின் கில்லர் ஸ்டோரி இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோடு இதில் இருக்கிற ஒரு எபிசோடு தான். இதில் அவங்க ஆன்ட்டியை ரொம்ப சேட்டை பண்ணி கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவங்க ஆன்ட்டி மேலே ரொம்ப லவ் பண்ணுவாங்க. பட் அந்த லவ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அந்த பெக்கி தாச்சர் அப்படிங்கிற ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டான், ஸ்கூலுக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ அதனால் டாமும் ஸ்கூலுக்கு போகல. ரொம்ப அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். லைஃபே வெறுத்துட்ட மாணி, எல்லாமே லைஃப்பில் போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ பேட்டு ஹூப் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடறான். ஹூப்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஜிம்னாஸ்டிக்ஸில் அந்த இடுப்பில் ஒரு வளைய மணி கட்டி சுற்றுவாங்களா, அதான் ஹூப்னா. இது எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுடுறான். லைஃப்பில் எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு சோகமாக ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கான். அவங்க ஆன்ட்டி இவனோட நிலைமையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஆன்ட்டி என்ன மாதிரி கேரக்டர்னா, இப்போ புதுசாக நியூ மெடிசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அதில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் ரொம்ப ஃபாண்ட் ஆஃபாக ரொம்ப லைக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க மெடிசனை. அதை யாருக்காவது நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பண்ண ட்ரீட்மெண்ட் என்னென்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட். அது ரொம்ப புதுசு தான் இவங்க ஆன்ட்டிக்கு. அதை இவனை வச்சு தான் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது எவ்ரி மார்னிங் அவனை வெளியில் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு உட் ஷெட் இருக்கும், அங்கே உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு வாட்டரில் முக்கி எடுப்பாங்க. முக்கி எடுத்துகிட்டு ஒரு சொரசொரப்பான டவுலில் அவனோட உடம்பை ஃபுல்லாக தொடச்சி விடுவாங்க. தொடச்சி விட்டுட்டு ஒரு வெட் கிளாத்தில் அவனை போட்டு பரட்டுவாங்க. படித்து அந்த ஒரு பிளாங்கெட் போர்வையை போற்றி படுக்க வச்சுருவாங்க. இந்த மாதிரி டெய்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணுறதுனால ஒரு யூஸுமே இல்லை. அவனோட முகம் ரொம்ப வெளியே போயிருக்கும், பார்க்கவே ரொம்ப சேடாக இருக்கும். அவங்க ஆன்ட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாட் வாட்டரில் குளிக்க வைக்கிறாங்க. உட்கார வச்சு குளிக்க வைப்பாங்க. அப்புறம் ஷவர் பண்ணி குளிக்க வைப்பாங்க. பிளங்க்ஸ் அப்படின்னா தண்ணிக்குள்ளே முக்கி எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவனுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்ப்பா அப்படின்னு நினைப்பான். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குமே ஓட் மீல் தான் கொடுப்பாங்க, வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஆன்ட்டி டெய்லியுமே கால்குலேட் பண்ணி இந்த டயத்துக்கு இந்த மெடிசன் சாப்பிடு, இது சாப்பிடு, அது சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப நம்ம பெரிய ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெயின் கில்லர் இருக்கும். அந்த பெயின் கில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். டெய்லி கேட்டுகிட்டே இருப்பான். அவங்க ஆன்ட்டிக்கு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காது. இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட கேட்டேன்னா அவ்வளோதான், அடி வாங்கிடுவேன், ஓடி போயிருங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பெயின் கில்லரை வாங்கி இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் இந்த பெயின் கில்லர் என்ன பண்ணுறான்னா அந்த வீட்டில் ஃப்ளோர்லாம் கிராக் ஆகிருக்கும், அதை வச்சு அப்படியே அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆன்ட்டியோட கேட் வந்துட்டு அவன் ஒரு டீஸ்பூனில் அந்த பெயின் கில்லரை வச்சுருக்கான். அதை பார்த்தோன்னே அந்த கேட்டுக்கு ரொம்ப அப்சர்விங்காக ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இதை வேணும் அப்படின்னு நினைக்கிது. ரொம்ப பொறாமையில் கேட்குது, பெக் பண்ணி கேட்குது, எனக்கு இது டேஸ்ட் பார்க்க கொஞ்சம் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. டாம் கேட்குறான், உனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, உனக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா மட்டும் கேளு, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பீட்டர் பூனை என்ன சொல்லுதுன்னா, இல்லை எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆர் யூ ஷோர் அப்படிங்கிற மாதிரி டாம் கேட்குறான். ஆமாம் கண்டிப்பாக ஷோர், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் ஒரு
அக்ரிமெண்ட் பண்ணி சொல்கிறான். நீயா தான் கேட்குற, நானாக கொடுக்கல, ஓகேவா? இதனால எந்த விதமான பிரச்சனை வேணாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு, வேறு யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த பீட்டரும் அக்ரி பண்ணிவிட்டு அதை வாங்கிடுது. என்ன பண்ணுறான்னா டாம் ஒரு ஸ்பூனை வந்து அதோட மவுத்தில் வந்து வச்சிடுறான் அந்த பெயின் கில்லரை. அந்த பெயின் கில்லரை சாப்பிட்டு அந்த கேட் வந்து காற்றுல அப்படியே பறந்து போய் ரொம்ப பக்கத்தில் தள்ளி விழுந்துருது. அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறது, குதிக்குது, ஃபர்னிச்சர் எல்லாம் கீழே தள்ளி விடுது, ஃப்ளார் பாட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து தூக்கி தூக்கி போடுது. ரொம்ப கன்ஃபியூஷனால் ஒரு ஸ்டேட்டில் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்தில் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுது. அந்த கேட்லாம் நின்றுட்டு அதோட ஹெட்டை வந்து சாய்ச்சிட்டு ஒரு மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுது. ஒரு மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்குது. அதோட ஹாப்பினஸ் ஃபீலையும் காட்டுது. இந்த நேரத்தில் அவங்க ஆன்ட்டி வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. உடனே இந்த பூனை என்ன பண்ணிடுதுன்னா ஃப்ளார் பாட்டை இழுத்துக்கிட்டே அந்த பக்கத்தில் இருக்க ஓப்பனான ஒரு விண்டோலையே குதிச்சு ஓடிடுது. அவங்க ஆன்ட்டிக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. கண்ணாடி போடாமல் வர்றாங்க. உடனே வந்து கண்ணு தெரியாதவங்கள ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களே அந்த மாதிரி பார்த்துட்டு கிளாஸ் எங்கேன்னு தேடி பிடிச்சி கிளாஸை போடுறாங்க. போட்டுட்டு பார்க்கும்போது இந்த டாம் என்ன பண்ணுறான், இந்த கேட் பண்ண எல்லா விஷயங்களையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தரையில் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். அவன் ஆன்ட்டி வந்தோடனே அமைதியாகிடுறான். டாம் என்னாச்சு, ஏன் இந்த பூனை இப்படி ரியாக்ட் பண்ணுது, இதுக்கு முன்னாடி இந்த பூனை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. டாமும் சொல்கிறான் எனக்கு தெரியல ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதுக்குனால இந்த பூனை இப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியலையே, எது இந்த பூனை இப்படி நடக்க வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி யோசிக்கிறாங்க. எனக்கு தெரியல ஆன்ட்டி, ஒருவேளை பூனை ஹாப்பியாக இருந்தால் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது பூனை ஹாப்பியாக இருந்தால் இப்படி இருக்குமா, இப்படியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நக்கலா ஒரு மாதிரி பயம்படுத்துகிற வாய்ஸில் கேட்குறாங்க. உடனே டாமுக்கு பயமாயிருச்சு. ஆமாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஒரு பாவம் மூஞ்ச வச்சுக்கிட்டு. உண்மையாகவே அப்படியா, ஆர் யூ ஷோர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஷோர், நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டாம் சொல்லிடுறான். அந்த ஓல்டு லேடி என்ன பண்ணுறாங்க, அதனால் அந்த பெயின் கில்லரை எப்படி யூஸ் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த உட்டன் இருக்கும், அதுக்கு கீழே வந்து அந்த சேருக்கு அடியில் வந்து அந்த டீஸ்பூனில் அந்த பெயின் கில்லர் எடுத்து காட்டுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நீ தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பயத்தில் தலை குனிவா கண்ணெல்லாம் கீழே போட்டு அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காதை பிடிச்சி அப்படியே அவன் கீழே உட்காந்துருக்கானா காதை பிடிச்சி மேலே இழுக்கிறாங்க. மேலே எந்திரிச்சிட்டாமனோ அவங்களோட கையில் வந்து திம்பிள் இருக்குது. திம்பிள்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தைக்கும்போது கையில் ஊசிலாம் பற்றக்கூடாதுன்னு ஒரு உரமணி போட்டிருப்பாங்க, அதுதான் திம்பிள். தூக்குறாங்க. மேலே தூக்குனவுடனே எதுக்கு நீ இந்த கேட்டை எப்படி கொடுமைப்படுத்தின அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்ட்டி நான் கொடுமைலாம் படுத்தலை, அந்த பூனைக்கு நான் பாவப்பட்டு தான் இதை பண்ணேன், ஏன்னா அவங்களுக்கு ஆன்ட்டி இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது நக்கலாக பேசினான். இந்த ஆன்ட்டி வந்து இவனுக்கு நிறைய மெடிசன் கொடுத்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களே, அந்த இதையும் சேர்த்து வச்சு பேசுகிறான். என்னது ஆன்ட்டி இல்லையா, நீ என்ன சொல்கிற, முட்டாள் மணி பேசாத டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு இவங்களுக்கு ஒருவேளை ஆன்ட்டி இருந்திருந்தா இவனோட வயிறை வந்து எரிய வச்சுருப்பாங்க, குடலெல்லாம் எரிய வச்சுருப்பாங்க. ஆன்ட்டி இல்லைல்ல, ஒரு ஹியூமனாக இருந்திருந்தால் கூட நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு கேட்டுக்கு நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்ட்டியை குத்தி காட்டுற மாதிரி பேசுவான். அப்போ அவங்க ஆன்ட்டிக்கு அப்போ தான் புரிய வந்திருக்கு, அவங்களோட அந்த தப்பை உணர்றாங்க. நான் வேணும்னே உனக்கு பண்ணலை, நீ நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி இவன் சொல்கிறான், நானும் அந்த கேட்டோட நல்லதுக்காக தான் பண்ணேன், நானும் அந்த கேட்டுக்கு வேணும்னே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஆன்ட்டி ரொம்ப சாஃப்டாக அது நான் செஞ்சதுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்குறாங்க. சாரி கேட்டவுடனே மடியில் படுக்க வச்சு அன்பாக தடவி கொடுக்குறாங்க தலையை. தடவி கொடுத்துட்டே டாம் நான் உண்மையாகவே உன் நல்லதுக்கு தான் டாம் பண்ணேன், இது உனக்கு நல்லது தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு